எல்லாருக்கும் வணக்கங்க. என்கிட்ட நிறைய பேர் வந்து ரசம் பவுடர் செஞ்சு காமிச்சிங்க மேடம், ரொம்ப நல்லா இருந்தது. ரசம் எங்களுக்கு வைக்க தெரியாமல் இருந்தது, ஆனால் இப்போ ரொம்ப பிரமாதம்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் சொல்கிறாங்க, வீட்டில் எல்லாருமே சொல்கிறாங்கன்ற சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. சரி, சாம்பார் பவுடரும் செஞ்சு காமிங்க அப்படின்னு சொன்னாங்க. எல்லாருடைய வேண்டுகோளுக்கு இணங்க சாம்பார் பவுடர் இன்னைக்கு செஞ்சு காமிக்க போறேங்க. அதற்கு தேவையான பொருட்கள் என்னென்னு முதல் பார்த்துடலாமா? முழு மல்லி 500 கிராம், அதாவது அரை கிலோ எடுத்துக்கோங்க. சிகப்பு மிளகாய் 50 கிராம், கறிவேப்பிலை 20 கிராம், புழுங்கல் அரிசி 100 கிராம், கடலைப்பருப்பு 100 கிராம், துருவிய கொப்பரை தேங்காய் 25 கிராம், சோம்பு 25 கிராம், வெந்தயம் 25 கிராம், சீரகம் 25 கிராம், மஞ்சள் தூள் 25 கிராம். இப்போ நம்ம இந்த சாம்பார் தூள் அரைக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் பார்த்தோங்க. இது பார்த்தீங்கன்னா இந்த கிராமத்தில் எப்படி அரைப்பாங்களோ அந்த முறையை நான் சொல்லித்தரேங்க. இது பாரம்பரிய வகையில் எப்படி அரைக்கிறாங்கன்னு. ஏன்னா என் வீட்டுக்காரரோட ஊர்லெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா இப்படி தான் அரைப்பாங்க. அந்த வகையில் நான் சொல்லித்தரேன். முதல்ல நம்ம அடுப்பை பற்ற வச்சுக்கலாங்க. அதில் ஒரு பேன் வச்சுருக்கேன். இப்போ இது என்ன பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தனித்தனியாக வறுத்து எடுக்கணும். வறுக்கிறதுல தான் இருக்குது, பக்குவமாக வறுத்து எடுக்கணும். நல்லா வறுத்துருச்சுன்னா பட்டு பட்டுன்னு வெடிச்சு அப்படியே தெரிக்கும். அப்படி தெரிச்சிட்டு வரும்போது கொஞ்சம் ப்ரௌன் ஷேடும் ஆகிருக்கும். அதை வச்சு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் சரியான பதத்தில் நம்ம வறுத்துருக்கோன்னு. ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாங்க. இப்போ வந்து நீங்கள் உங்களுக்கு அளவு சொல்லணுன்னா, இப்போ 100 கிராம் கடையில் வச்சுருக்காங்கன்னு வைங்களேன், அதை கொண்டாந்துட்டு நீங்கள் சீரகம் எல்லாம் பிரிக்கணுன்னா 4ஆக பிரிச்சுக்கலாம். இப்போ நான் சொன்ன அளவுக்கு இல்லை, உங்களுக்கு இன்னும் கூட அரைக்கணும், 1 கிலோ தனியாக அரைக்கணும்னா அரையாக பிரிச்சுக்கோங்க, அரை பேக்கெட்டாக பிரிச்சுக்கோங்க. நீங்கள் அந்த மாதிரி தான் கணக்கு வச்சுக்கணும் நம்ம. இப்போ பாருங்கள், உங்களுக்கு நல்லா பக்குவமாக வறுத்தாச்சுங்க. அது வறுக்கும் போதே உங்களுக்கு நல்ல மனம் வரும், அந்த பச்சை வாசனை போயிட்டு நல்ல மனம் வரும். அப்புறம் லைட்டாக காஃபி ப்ரௌன் கலரில் மாறி இருக்கு பாருங்கள். அது இன்னொன்று உங்களுக்கு புகையாக வருது. இங்கே பாருங்கள், புகையாக வர்றது நல்ல அடையாளங்க. இப்போ இது ஆறட்டுங்க. அடுத்தது நம்ம இந்த காஞ்ச மிளகா போட்டுக்கலாம். எதுவுமே எண்ணெய் ஊற்றல பார்த்துக்கோங்க. இப்போது நான் பார்த்தீங்கன்னா மிளகா வந்து 50 கிராம் தான் போட்டிருக்கேன் இல்லையா. இப்போ குழந்தைங்களும் சாப்பிடுவாங்கன்றது மனசில் வச்சு நான் வந்து சரியான பதத்தில் ஒரு மீடியமாக போட்டிருக்கேங்க. இப்போ கூட நிறைய காரம் சாப்பிட்ணுன்னு நினைக்கிறவங்க ஒன்றா மிளகா வந்து நிறையா சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா வந்து நம்ம குழம்புல வந்து மிளகாத்தூள் சேர்த்துக்கலாங்க. இதில் நம்ம பக்குவமாக வறுக்கலைன்னா உங்களுக்கு கசப்பு தன்மை வந்துடும். அதனால தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன், சரியாக பார்த்து வறுத்து எடுக்கணும்னு சொல்லிட்டு. கருத்து இருக்குல்ல, இங்கே பாருங்கள், இதெல்லாம் பாருங்கள். அடுத்தது நம்ம இந்த கருவேப்பிலை இருக்கு இல்லையா, நான் நல்லா அலசி வச்சுருக்கேன். இது நம்ம வந்து அலசி வச்சுருக்கனால கொஞ்சம் தண்ணி இருக்கும், பரவாயில்ல. இப்போ நம்ம வறுக்கும்போது பார்த்திங்கன்னா நல்லா மொறுன்னு ஆயிரும். இப்போ பாருங்கள், இந்த கருவேப்பிலை எதுக்காக சேர்க்குறோன்னா நம்ம நல்ல மணத்தை கொடுக்கும். சாம்பாரில் வந்து இன்னும் நல்லா ஒரு மணத்தை சேர்த்துக்கிட்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக இந்த கருவேப்பிலையை சேர்க்குறேன். இப்போ பாருங்கள், தண்ணி இருக்கிறதெல்லாம் சுண்டிருச்சு இல்லையா. இனிமேல் வந்து நல்லா கிறிஸ்பியாக மொடன்னு சத்தம் வரும், அந்த மாதிரி வறுத்து எடுக்கணும். பாருங்கள், மொடன்னு சத்தம் வருது பார்த்தீங்களா, அப்படியே உடையணும். இப்போ இந்த கருவேப்பிலையும் போட்டு இதில் ஆற விட்டுறலாங்க. அடுத்தது அரிசி போட்டுக்கலாங்க. அரிசியும் நல்லா பக்குவமாக வறுத்து எடுக்கணும். இப்போ இந்த அரிசி எதுக்காக போடுறோன்னா, சாம்பார் இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கிறதுக்காக இந்த அரிசியை சேர்க்குறோம். இன்னொன்று கொஞ்சம் திக்னஸ் கொடுக்கும். இப்போ பாருங்கள், அரிசி வந்து ஓரளவுக்கு செவந்த அளவுக்கு நம்ம வறுத்து எடுத்துடலாம். இதையும் அதில் சேர்த்துக்கலாங்க. நல்லா ஆறட்டும், பரப்பி விட்டுடலாம். அடுத்தது கடலைப்பருப்பு போட்டுக்கலாங்க. இப்போ பாருங்கள், இந்த பருப்பு வந்து இந்த சிவப்புக்க நல்லா வறுத்தாச்சுங்க. இப்போ அதையும் வந்து இந்த தாம்பாளத்தில் சேர்த்துக்கலாம். அடுத்தது இந்த சோம்பு சீரகமும் ஒன்றாவே வறுத்துக்கலாங்க. சீரகம், சோம்பு, இது ரெண்டும் தலா 25 கிராம் போட்டிருக்கோம். அது ரெண்டையும் ஒன்றா வறுத்துக்கலாம். இந்த மிளகு பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் சேர்ப்பாங்க. அந்த மிளகு வந்து சாம்பாருக்கு அதிகமாக செட் ஆகாது. அது பார்த்தீங்கன்னா இந்த கறி மசால் பவுடர் அதெல்லாம் இருக்கு இல்லையா, அதில் தான் வந்து மிளகு போடுவாங்க. இந்த சோம்பு போட்டால் நல்லா மணமாக இருக்கும் சாம்பார். இப்போ பாருங்கள், சரியாக நம்ம வறுத்துருக்கோம். ஒரு மாதிரி லேசாக புகையும் வருது, நல்ல வாசனை வருது இங்கே எனக்கு. அடுத்தது வெந்தயம் போடுறேங்க. இப்போ பாருங்கள், வெந்தயமும் நல்லா ஒரு ப்ரௌன் ஆயிடுச்சு.
அடுத்தது கடைசி நம்ம இந்த கொப்பரை தேங்காய் இருக்கு இல்லையா, இந்த கொப்பரை தேங்காய் போட்டுக்கலாங்க. இப்போ கொப்பரை தேங்காய் பார்த்தீங்கன்னா எல்லாரும் சேர்ப்பாங்களான்னா கிடையாதுங்க. சில ஹோட்டலில் நம்ம சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா வாயில் வந்து தேங்காய் தானாக வரும். இவங்க என்ன அரைச்சி ஊற்றிருக்காங்களா இல்லை என்ன பண்ணியிருக்காங்கன்ற மாதிரி நம்ம யோசிப்போம் இல்லையா. அது பார்த்தீங்கன்னா இந்த கொப்பரை தேங்காய் தான் நல்லா பார்த்தீங்கன்னா வறுத்து அதில் சாம்பார் பவுடர் அரைக்கும் போதே அதை சேர்த்துப்பாங்க. இப்போ பாருங்க, இது நம்ம வெள்ளையா தும்ப பூ மாதிரி இருந்துச்சுல்ல, அப்படி போட்டோம். இப்போ லைட்டாக ப்ரௌன் கலரில் வந்திருக்கு. அது வந்தோடனே அப்படி இறக்கிடலாங்க. அடுத்தது மஞ்சத்தூளை வந்து நம்ம அடுப்பில் வச்சுட்டு வறுக்கணுன்றது அவசியம் இல்லைங்க. இதில் இருக்கிற சூடே போதும். ரொம்ப செஞ்சோன்னா ஒரு மாதிரி கசப்பு தன்மை வந்துடும். அதனால சும்மா அந்த பச்சைத்தன்மை மாறணும், அதுக்காக ஒரு பெரட்டிடுறேன். பெருங்காயத்தூள் நம்ம இப்போ சேர்க்கலையே மேடம் அப்படின்னு, இதில் பெருங்காயத்தூள் சேர்க்க வேண்டாங்க. நம்ம பருப்பு வேக வைக்கிறோம் இல்லையா, அதில் எப்படி இருந்தாலும் பெருங்காயத்தூள் சேர்க்க போகிறோம். அதனால இதில் சேர்க்க வேண்டாங்க. இப்போ ஆறிடுச்சு, நம்ம அரைச்சிடலாம். நான் என்ன பண்ணேன், கம்மியாக தான் இருக்குது சாம்பார் தூள், அதனால வந்து வீட்லேயே அரைச்சிட்டேன் மிக்சி ஜாரில். நல்ல மனம் வருதுங்க, நீங்கள் செஞ்சு பாருங்க. அப்புறம் வந்து உங்கள் தெருவே மணக்கும், எல்லாம் வந்து கேட்க போகிறாங்க என்ன அரைச்சிங்கன்னு சொல்லிட்டு. கடையில் வாங்குற பவுடர் வந்து கலராக இருக்கே, இது கொஞ்சம் கலர் கம்மியாக இருக்குது அப்படின்னு நினைப்பீங்க. நீங்கள் என்ன பண்ணுங்க, மிளகா வந்து நான் கொஞ்சம் குறைச்சி போட்டிருக்கேன். நல்லா சவசவசவசவான்னு வரணும்னா மிளகாத்தூள் சாம்பார் வைக்கும்போது கொஞ்சம் போட்டுக்கோங்க. இப்போது கடையில் வாங்குற பவுடர் பார்த்தீங்கன்னா நல்லா சிவப்பாக இருக்கும். அது காரணம் பார்த்தீங்கன்னா கலர் பவுடர்லாம் சேர்ப்பாங்க அவங்க. இது நல்ல மனமாக இருக்கும். நீங்கள் செஞ்சு பாருங்கள், ரொம்ப உங்களுக்கு பிடிக்கும். இப்போ பாருங்க, எல்லாம் பக்குவமா கலந்துட்டேன். மீண்டும் சந்திக்கலாமா? நன்றி. அன்பான வாடிக்கையாளர்களே, உங்கள் விஹா ஸ்டோரில் பூஜை பொருட்கள், சிலைகள், ராசிக்கற்கள், வாஸ்து பொருட்கள், விதைகள், பாரம்பரிய அரிசி வகைகள், சிறுதானியங்கள், ஆர்கானிக் பொருட்கள், மூலிகை எண்ணெய், மளிகை பொருட்கள், மரச்செக்கு எண்ணெய், மரப்பொருட்கள், வெள்ளி ஆபரணங்கள், கிஃப்ட் ஆர்டிகல்ஸ், காட்டன் மற்றும் பட்டு புடவைகள், காட்டன் சுடிதார்கள், பட்டு பாவாடை, குழந்தைகளுக்கான விளையாட்டு பொருட்கள், ஹை குவாலிட்டி இமிடேஷன் நகைகள், வீட்டு உபயோக பொருட்கள், ஜூட் பேக்ஸ், ஹேண்ட்மேட் சோப்ஸ், அழகு சாதன பொருட்கள், சிறுதானிய பிஸ்கெட்டுகள், ஹோம் அப்ளையன்சஸ், இன்னும் பற்பல பொருட்கள் விற்பனைக்குள்ளது. விஹா ப்ராடக்ட்களை நீங்கள் வாங்க விரும்பினால் அது எங்களுடைய viha.online வெப்சைட் மற்றும் சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் உள்ள எங்கள் விஹா ஸ்டோரில் மட்டுமே கிடைக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். வேறு எந்த ஆன்லைன் வெப்சைட்களிலும் விஹா ப்ராடக்ட்கள் விற்பனைக்கு கிடையாது என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். எங்கள் விஹா ஸ்டோரின் விலாசத்தை கண்டறிய கூகுள் மேப்ஸில் விஹா ஸ்டோர் என்று டைப் செய்தால் வழியை கண்டறியலாம். www.viha.online வெப்சைட்டிலும் விஹா ஸ்டோரின் அட்ரஸ் உள்ளது.